கேட்டை நட்சத்திரத்தோட குணங்கள பத்தி ஒரு சின்ன பார்வை இது. கேட்ட கோட்டை கட்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த நட்சத்திரக்காரங்களோட தனித்துவமான குணங்கள பத்தி பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, இவங்களோட குணமே ரொம்ப சிக்கலானது. ஏன்னா, இவங்களுக்குள்ள ஒரே நேரத்துல 3 கிரகங்களோட சக்தி வேலை செய்யும். புதனோட புத்திசாலித்தனம், செவ்வாயோட கோபம், அப்புறம் நீசமடைந்த சந்திரனால வர்ற ஒரு விதமான இளகிய மனம். இதனால ஒரு பக்கம் ரகசியத்த உயிரே போனாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னோட சேமிப்பையே கூட யோசிக்காம தூக்கி கொடுத்துருவாங்க. ரெண்டாவதா அவங்களோட மனதைரியம். பாருங்க, வாழ்க்கையில இவங்களுக்கு சோதனைகள் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த வாங்கின அடிகளே இவங்களுக்கு ஒரு பாடமா மாறிடும். எந்த புயலையும் தாங்குற சக்தியை கொடுத்துடும். வானத்தின் அதிபதியான இந்திரன் மாதிரி வாழ்க்கை புயல்களை சமாளிச்சு சாதனைகள் பண்ணுவாங்க. சரி, அப்போ அந்த கோட்டை கட்டும் திறனுக்கு வருவோம். இவங்களால சுலபமா ஜெயிக்க முடியாதுங்க. நிறைய போராட்டங்களுக்கு பிறகுதான் இவங்க தங்களோட கோட்டையே கட்டுவாங்க. செவ்வாயோட ஆதிக்கத்தால போலீஸ், ராணுவம் மாதிரி அதிகாரமான பதவிகளுக்கு நல்லா பொருந்துவாங்க. அதே போல புதனோட புத்தியால எந்த துறையில இறங்குனாலும் அதோட நுணுக்கத்தை ரொம்ப வேகமா கத்துப்பாங்க. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும் மொத்த கதையும் கண்டுபிடிக்கிற டிடெக்டிவ் மாதிரி இவங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கேட்டை நட்சத்திரக்காரங்க புயலை தாங்கி ரகசியத்தை காத்து பல சோதனைகளுக்கு அப்புறம்தான் தங்களோட வெற்றி கோட்டைய உறுதியா கட்டுறவங்க.